மைக்கு பார்த்தா எனக்கு மைக் கையில் ஆடும், நான் நின்னவே மைக் ஆடும். அப்படி போயிட்டு இப்போது மைக் முன்னாடி பேசுகிறேன்னா சினிமா கூட்டு போகுது, அதெல்லாம் பரவாயில்ல. பையன் அப்படி ஒன்று மாதிரி முடிக்கிறானா அப்படி முடிக்கிறாங்க. ஆமாம், உனக்கு கல்யாணம் எவ்வளோ நாள் ஆச்சு? 10 மாதம் ஆச்சுங்கண்ணே. இந்த வேகம் எல்லாத்துலையும் இருக்கட்டும் அப்படின்னு ஃபோன் வச்சு இந்த ஒரு ஸ்டேஷனை கடக்கிறதுக்கு நான் பட்ட வேதனை இருக்குதுங்களே. உங்களுடைய சின்ன வயசை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். அதாவது நிறைய பேர் வந்து பொதுவாக நான் இன்டர்வியூ பண்ணும்போது மதுரை, தேனி, அதான் அந்த சவுத்லேருந்து தான் வந்திருப்பாங்க. நீங்கள் நம்ம சென்னைன்னு கேள்விப்பட்டோம். ஸோ சென்னையில் நீங்கள் பிறந்து வளர்ந்தது, உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி சினிமாக்குள்ளே வந்தீங்க? நான் சைதாப்பேட்டை. அது சைதாப்பேட்டைன்னு சொன்ன உடனே அப்படியா அப்படின்னுவாங்க. ஏன் சைதாப்பேட்டில் யாரும் வரக்கூடாதா? இல்லை கேட்டேன் அப்படின்வாங்க. அவங்களுக்கு சொல்ல புரியாது. சென்னை வாசிகள் சரி பெரும்பாலும் சினிமாவில் இருக்கிறது இல்லை. நான் சென்னை வாசியில் இன்னும் பெரிய சந்தோஷம். திரு தேவா அவர்கள், அவர் சென்னை வாசி. இந்த மாதிரி கொஞ்சம் பேர் தான் இருக்குங்க. ஏன்னா பெரும்பாலும் வெளியூர்லேருந்து தான் சினிமா கனவுகளோடு வந்திருப்பாங்க. ஆனால் இங்கேயே நான் சொல்கிறேன், நான் சைதாப்பேட்டேன், கோடம்பாக்கம் சினிமா இதுதான் நம்முடைய அதிகபட்ச ஆசை, அதுதான் போராட்டம். நடுப்புற ஒரே ஒரு ஸ்டேஷன் மாம்பழம். சைதாப்பேட்டைக்கும் கோடம்பாக்கம் நடு மாம்பழம். இந்த ஒரு ஸ்டேஷனை கடக்கிறதுக்கு நான் பட்ட வேதனை இருக்குதுங்களே. ஜெயிச்சிட்டீங்கன்றதுனால கை தட்டுறோம், பட்ட வேதனைக்கல்ல. அது எவ்வளோ போராட்டங்க அது. ஆனால் மதுரையிலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து எல்லாரும் வராங்கல்ல, அவங்க எத்தனை ஸ்டேஷனை கடக்கணும் அப்படின்னு நினச்சி பார்ப்பேன். நமக்கு பரவாயில்ல, இங்கே இருந்து எல்லாரையும் பார்க்குற வாய்ப்பு எல்லாம் இருந்ததுன்னு நம்ம பட்ட கஷ்டங்கள்லாம் இப்போ சொல்லுவேன்னா. ஆமாம், கஷ்டத்துக்கு ஒரு நல்ல பலன் இருக்குன்றது தெரியும் போது நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ண. பாண்டியராஜன் உதாரணம். ஒரு கஷ்டப்பட்டு வந்தவன் போராடி இங்கே வந்து நிற்கிறேன், அதுவும் இவ்வளோ நாள் நிற்கிறேன், அது பெரிய விஷயங்க. இப்போ வந்து 30 வருஷம் நீங்கள், நானே யோசிச்சு பார்த்தேன், எவ்வளோ 30 வருஷம் ஆயிடுச்சா? நமக்கு 35 வருஷம் இது. அது கூட்டிட்டீங்க, நான் அப்படி கேட்கவே இல்லை. இனிமேல் கேட்டால் 5 கூட்டிகிட்டு போவோம். கூடணுங்க. நாளாக இந்த சினிமா நமக்கு நிறைய கொடுக்கும். இன்னைக்கு உள்ள வெளியே கொடுத்துருக்கு, நாளைக்கு இன்னொன்று கொடுக்கும். அது எவ்வளோ கொடுத்துருக்கு. நம்மளை மகிழ்ச்சி இல்லை வச்சுக்கிறது சினிமா வேலை. அதுக்காக நம்ம உழைச்சிக்கிட்டே இருக்கணும். ஆக்சுவலாக சினிமாவுக்கு வரும் முன்னாடி நீங்கள் வந்து வயலின் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். உண்மையாக ஸ்கூல் டேஸ் நான் 10th படிக்கும்போது எனக்கு வயலின் கற்றுக்க ஆசை. சினிமாவை கற்றுக்க அதான் அடிப்படை, பேசிக்கு. எனக்கு சம்பத் செல்வன்னு குலதெய்வம் ராஜகோபாலுடைய சன்ஸு, அவங்க ஹார்மோனியம் கிட்டார்லாம் வச்சு பாட்டு பாடுவாங்க. அப்போ தம்மரு தம்மு என்னடி ரேக்கம்மா, அதை அவர் குலதெய்வம் ராஜகோபால் சார் வந்து வில் பாட்டு அந்த இடைவேளையில் போடுவாங்க. அதை நான் பார்த்துட்டு போ கை தட்டுவாங்க. என்னது இந்த பசங்களை கை தட்டுறாங்க, இதே மாதிரி நம்மளும் கை தட்டுவாங்கணும். அந்த தூண்டுதல் தான் முதல்ல. அது எங்கள் அப்பாட்ட போயிட்டு நான் வந்து ஹார்மோனியம் கற்றுக்கணும் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டார். ஒரு பல்லவன் டிரான்ஸ்போர்ட் ஓட்டுநர் எங்கள் அப்பா, ஒரு டிரைவர் மகன். அவர் நம்ம பையன் போய் ஹார்மோனியம் கற்றுக்கணும் மியூசிக் கற்றுன்றானே அப்படிலாம் நினைக்கல, கற்றுக்கிட்டார். அப்போது நான் போன இடத்துல ஹார்மோனியம் வாத்தியார் இல்லை, வயலின் வாத்தியார் இருக்கார், வயலின் கற்றுக்கிறேன். நாங்கள் ஏதாவது ஒன்று கற்றுக்கிறேன் அப்படின்னு தான் ஆரம்பித்தேன். அப்புறம் தமிழிசை கல்லூரியில் போயிட்டு நான் மியூசிக் படித்தேன் வயலில். அங்கே டிப்ளமெல்லாம் இசைச்செல்வன் பாட்டெல்லாம் கொடுத்தாங்க. இப்படிலாம் விபத்து நடந்திருக்கு. அதுக்கப்புறம் நாடகத்தெலாம் போயிட்டு யாராவது வரலன்னா சரி, இதை பற்றி தொடர்ந்து பேசணும். ஒரு காலர் வந்திருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க, எங்கேருந்து பேசுறீங்க? நான் வந்து ரோபோ சங்கர் பேசுறேங்க. எப்போ ரோபோ வந்துருச்சு, ரொம்ப சந்தோஷமா. ரோபோ எப்படி இருக்கீங்க? வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள்ட்ட பேசுனதுல. ரொம்ப நன்றி. ஏன்னா எனக்கு வந்து பாண்டியராஜன் சார் வந்து ஒரு பெரிய காட் ஃபாதர்னு சொல்லுவேன். எனக்கு மிகப்பெரிய அட்வைசர், காட் ஃபாதர் ஃபேமிலியே. ஸோ அவரோட இந்த நிகழ்ச்சியில முதல்ல நான் அட்டன் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் சார். உங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி சார். கேளுங்க கேளுங்க. இப்ப எல்லாத்துக்குமே ஒரு ரோல் மாடல் இருப்பாங்க. இப்ப எனக்கு ஒரு ரோல் மாடல், நம்ம வந்து சென்னையில வர்றோம், வந்து இவரை மாதிரி வரணும், லைஃப்ல எப்படி ஜெயிக்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரோல் மாடல நம்ம மனசுல நினைச்சு வருவோம். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரோல் மாடல்னா அது உலகத்துக்கே தெரியும், புரட்சி தலைவர் பொன்மனச்சம் எம்ஜிஆர் சார் தான். ஐயா, அப்படி எம்ஜிஆர் சார் வந்து நீங்க அவரை பார்த்து வியந்த விஷயம் என்ன? நீங்க முத படம் பண்ண உடனே அவர் ஏதாவது ஷாக்கிங் நியூஸ் கொடுத்தாரா நேரடியா பார்த்து? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 19 வயசுல ஒரு படத்தை டைரக்ட் பண்ண முதல் ஆள் நம்ம தமிழ் சினிமால அப்போதைக்கு சொல்றேன். அவன் நீங்க தான் நினைக்கிறேன்.
தப்பா ரைட்டான்னு தெரியல. சந்தோஷம் சந்தோஷம். புரட்சி தலைவர்கிட்ட இருந்து உங்களுக்கு வந்த ஷாக்கிங் ஏதாவது இருக்கா சார்? அதுதான் நான் எதிர்பார்க்க. ஏன்னா நாங்களாம் அதை பார்க்க கொடுப்பணும் இல்லை, நீங்க அவரோட உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கீங்க. அதுதான் சார் என்னுடைய கேள்வி. இல்லை, இது அன்பான ஒரு விஷயத்த உங்கள்ட்ட கேட்குறேன். அவர் பார்த்துட்டு அடிக்கடி என்னை பார்த்தப்போ என்னைய உத்து கவனிச்சிருப்பார். இவன் தான் அந்த படத்து டைரக்டரா அப்படின்ற ஒரு ஆச்சரியம். அதுக்கப்புறம் அதனுடைய அன்பினுடைய வெளிப்பாடு, அந்த படத்து மேலே அவர் பார்த்த அந்த சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடு தான் என் கல்யாணத்துக்கு நான் அவருடைய பிஏக்கு தான் பத்திரிக்கை கொடுத்தேன். ஆனால் என் கல்யாணத்துக்கு வந்துட்டாரு. வந்து வாழ்த்துறாரு. அப்போ பாக்கியம் எனக்கெல்லாம் நினச்சி நான் கிள்ளி பார்த்துக்கிறேன். என் பையன் போகிறத உடனே நான் தான் பேப்பரில் வந்திருக்கு பாண்டியராஜனுக்கு ஆண் கோணம் இப்போ வந்துருக்குன்னு முதல்ல எனக்கு வந்த ஃபோனு அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் ஃபோன் பண்ணார். பேப்பர் பார்த்தேன், பையன் போகிறதுக்கானா வாழ்த்துக்கள் சார், உங்கள் கல்யாணத்துக்குலாம் வந்தீங்க, அதுக்கு நன்றியாக சொல்ல, அதெல்லாம் பரவாயில்ல, பையன் அப்படி ஒன்று மாதிரி முடிக்கிறானா அப்படின்னு முடிக்கிறாங்க. ஆமாம், உனக்கு கல்யாணம் எவ்வளோ ஆச்சு? 10 மாதம் ஆச்சுங்கண்ணே. இந்த வேகம் எல்லாத்துலையும் இருக்கட்டும் அப்படின்னு ஃபோன் வச்சாரு. அந்த அன்பு பாசம் அது அந்த தெய்வத்துக்கு தான் பார்க்க முடியும். Thank you so much, ரோபோ சங்கர். ரொம்ப நன்றி சார். Thank you. ரோபோ வந்துங்க, நான் சொன்னேன்னா அவர் சொல்கிறாரு காட்ஃபாதர் ரோல் மாடல், அதெல்லாம் எனக்கு அதெல்லாம் இல்லை. ஒரு நன்றி மறக்காத ஒரு ஜீவன் யாருன்னா அவர் தான். அவர் கூட நான் பழக்கம்தான். அவர் போராடும் போதெல்லாம் சைக்கிள் போகும்போதெல்லாம் நல்லா வருவேன் அப்படின்னு தட்டி கொடுத்துருவோம், அவ்வளோதான். அந்த மாதிரி எவ்வளோ பேர் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் அதை இன்று வரை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கிட்டு என்கிட்ட பேசுகிறவர். அவங்க குடும்பமே எனக்கு நண்பர்கள். அவங்க வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் எங்களுக்கு தெரியும், எங்கள் வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் அவளுக்கு தெரியும். நன்றி மறக்கா சினிமாவில் ஒரு பெரிய நல்ல ஜீவன். இதை விட ஒரு பெரியவர்களுக்கு ஒருவர். நன்றி நன்றி ரோபோ சங்கர் சார். அதான் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தீங்க, நாடகங்கள் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. யாராவது வரலைன்னா என்னை போடுவாங்க நாடகத்துக்கு. அப்போது ஒரு கேரக்டராக வந்து நான் சைதாப்பேட்டில் இருக்கும்போது ஒரு நாடகம் பிள்ளை எனக்கு ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க, ஒரு பேஜ் இருக்கும். ஆனால் அப்போவே எனக்கு இந்த எழுதுறது இன்னும் டெவலப்மெண்ட், இது எப்படி பண்ணால் அப்படி இருக்கும், அப்படி பண்ணா இருக்குன்ட்டு முதல் நாள் ஒரு பக்கம் கொடுக்குற சீனை அந்த நாடகம் அரங்கேறும் போது என்கிட்ட ஒரு 40 பக்கத்துக்கு என் டைலாக் இருக்கும். நானே எழுதுவீங்களா? இது பண்ண அப்படி பண்ண நல்லா இருக்கணும். தில்லைக்குமார்னு எனக்கு நாடகத்தில் அவர் சொல்லுவார், நல்லா இருக்கு பண்ணு, நல்லா பண்ணு, நல்லா பண்ணுங்கன்ட்டு. அது ஒரு பெரிய உதவிதெல்லாம் இருந்துச்சு. அப்போவே அந்த எழுதுகிற எண்ணம். நம்ம ஹியூமராக நடிக்கும் போது தான் இங்கே சான்ஸ் கேட்டுலாம் போவேன். என் பக்கத்தில் எல்லாம் உட்காந்துருப்பாங்க. நான் அப்படி யோசிச்சுட்டு நம்ம என்ன நடிக்க சான்ஸ் கேட்டிருக்கோம், சுற்றி பார்ப்பேன். நல்லா ஹைட்டாக ஒரு 6 அடிக்கு கர்லிங் ஹேரோட அப்படி உட்காந்துருப்பாங்க. இவங்களும் நடிக்க சான்ஸ் கேட்டு வந்தால் நம்மளும் சான்ஸ் கேட்டு போனால் அதுக்கு ஒரு மரியாதையே இல்லையே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் நான் சினிமாவில் வேறு என்ன துறைகள்லாம் இருக்குது அப்போது அதை விட மிகப்பெரிய துறை டைரக்ஷன் துறை. அதில் உதவியாளர் சேரணும் தான் போராடி நான் தூயகட்டில் சார்ட்டெலாம் போயிட்டு வேலைக்கு சேர்ந்து அங்கே ஆஃபீஸ் பாயாக இருந்து அங்கே வந்து எங்கள் டைரக்டரு அப்படி இப்படி பிடிச்சி காக்கா பிடிச்சி அவரு கூட வந்து தான் நான் சினிமா பார்த்தேன். முதல் காரணம் மியூசிக். அது மியூசிக் பிடிக்குமா இல்லை நீங்கள் சினிமா துறைக்கு வரணுன்றதுனால? இல்லை, மியூசிக் பிடிக்கும். அது மியூசிக் பிடிக்கணுன்னா என் அறிவுக்கு 8 நம்பர் சொல்கிறேன். மியூசிக் கேட்கும் போது இப்போ நல்லா கேட்டுருப்போம், சவுண்டு வச்சு அப்படியே கேட்டுருப்போம். திடீர்னு பக்கத்தில் வரும், அப்புறம் காப்பி சாப்பிட்றோம், நமக்கு அப்படியே கோவம் வந்துடும். அது என்ன அவ்வளோ அந்த இன்வால்மெண்ட் இருக்காது. ஆனால் மியூசிக் கேட்குறவங்களுக்கு காஃபின்னா பாதாம் எது வந்தாலும் சரி அப்படியே கேட்டுருப்பாங்க. அது ரத்தத்துலேயே இருக்கணும். அந்த மாதிரி எனக்கு மியூசிக் அப்போ கேட்குறதுக்கு ரொம்ப அது இன்வால்வ் ஆனேன். அதான் நம்மளை கூட்டம் வந்தது. அப்புறம் களம் மாறி 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 இப்போது நடிகராக உட்காந்துருக்கேன், டைரக்டராக பல முகங்கள். சினிமா ஒன்று தாங்க, நம்மளுக்கு இப்படி தான் நுழையும் நடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நான் பார்த்தா பட்டிமன்றத்துலாம் போகிறேன். நான் பட்டிமன்றம் கேட்கலாம், அவ்வளோதான் எனக்கு அது பார்க்கலாம். ஆனால் இப்போ பட்டிமன்றத்தில் போய் நான் பேசுகிறேன், மைக்கு பார்த்தா எனக்கு கையெல்லாம் ஆடும், நான் நின்னவே மைக் ஆடும். அப்படி போயிட்டு இப்போது மைக் முன்னாடி பேசுகிறேன்னா சினிமா கூட்டு போகுது. அமெரிக்காவில் போய் நான் பட்டிமன்றம் வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் படம் கன்னிராசி இயக்குற வாய்ப்பு வந்த உடனே அதில் நீங்கள் நடிக்கணும்னு நினைக்கலையா? இல்லைங்க, இல்லை, நல்லா கேட்குறீங்க, நல்ல பாயிண்ட்டு. அந்த படத்தில் நான் டைரக்டர் அதுவே நான் நம்பலை. டைரக்ட் பண்ணுவேன்னா நான் சொன்ன முதல்ல ப்ரொடியூசர்கிட்ட நான் ஒரு 4 நாள் எடுக்கிறேன், அதை கட் பண்ணி பார்ப்போம், சினிமா மாதிரி இருந்ததுன்னா நான் டைரக்ட் பண்ணுறேன், கண்டினியூ பண்ணுறேன்.
இல்லைன்னா நான் மறுபடியும் டேரக்டர்கிட்ட போய் கல்ல வந்து சார் நான் அசிஸ்டண்டாக வச்சுங்க அப்படின்னு போயிடுறேன். அது என்ன தான் இருக்குது. அதுக்கப்புறம் கட் பண்ணி பார்த்தா எல்லாம் நல்லா தான். நீங்கள் கேட்ட கேள்வியே எங்கள் அம்மா கேட்டாங்க. அது எல்லாரும் படம் பார்த்து கண்டிப்பாக பார்த்து நான் ரிப்போர்ட் சொல்கிறாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் காமெடியாக இருக்குது, செகண்ட் ஹாஃபு பரவாயில்ல, அப்புறம் செகண்ட் ஹாஃப் நல்ல மேட்டராக இருக்குது, ஃபஸ்ட் ஹாஃப் தான் பரவாயில்ல அப்படி சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எங்கள் அம்மா எல்லோரும் படம் பார்த்து போனால் எங்கள் அம்மா வரணும்னு பார்த்தாங்க. அம்மாட்ட போய்ட்டு எப்படிம்மா படம், ஏங்க நீ ஒரே சீன் வர, நான் அந்த படத்தில் ஒரே சீனு பிரபு சார்ட்டு வந்து லெட்டர் கொடுக்குற வருவேன், ஒரே சீன் வர, இன்னும் 4 சீன் வந்தால் புடிச்சு திட்டு வரப்பா, 4 சீன் வர்றது தானே. அதான் ஒரு தாய். அதாவது எனக்கு எங்கள் அம்மா அப்படி கேட்ட உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு. அப்படியே இன்னொரு சீன் நடிக்கணும்னு ஆசைப்பட்றாங்களான்னு. அவங்களுடைய பிளஸ்ஸிங் தான் நான் ஹீரோவான. எனக்கு அந்த கேள்விக்கான பதிலாக தான் உங்கள் ஆண்பாவம் அமைஞ்சதுன்னு சொல்லலாம். அந்த திட்டம்லாம் கிடையாதுங்க. எனக்கு உண்மையிலேயே நான் ஹீரோ ஆகன்றதுக்காக எந்த திட்டமும் போடல, அதுவெல்லாம் வந்தது. அதனால் சினிமாவில் உழைங்க. நான் வந்து இப்போ அட்வைஸ்லாம் பண்ணிட்டு போகிறேன், பயமாக இருக்குது, தெரியாமல் விட்டுருவேன், வாங்கிட்டு உழைச்சோம்னா அது கூட்டு போயிடும், நம்மளை எங்கெங்கே கூட்டு போயிடும். அது சந்தோஷமான விஷயம். இப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முதல் படம் பண்ணது அப்படின்னா ஒரு கேள்வி கேட்குற அளவுக்கு இன்றைக்கி லைவில், ஏன்னா ஒரு ஃபோனே எனக்கு பண்ண தெரியாது, வீட்டில் தெரியாது, காசு போட்டு பண்ணணுமா சுற்றிட்டு காசு போடணுமா தெரியாது, ஐயோ காசு போச்சு அப்படின்னு அப்படிலாம் பார்த்தா ஃபோனில் பழகின பாண்டியராஜனை இதை கூட்டு வந்து லைவில் பேசுங்க. அது தெரிஞ்சுதான் ஒரு காலர் வந்திருக்காரு இப்போ. வணக்கம், யார் பேசுறீங்க? மேம் வணக்கம் மேம், சார் இருக்குங்களா? நல்லா இருக்கேன், சொல்லுங்க. பாண்டியராஜன் சார் இருக்காரு. என்ன? ஹலோ வணக்கம் சார். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். உங்கள் பேர்? சார் என் பேர் சபரிநாதன் சார், திண்டுக்கல் மாவட்டம் குதிலியம்பாறை. அப்படியா, திண்டுக்கல் மாவட்டம். சொல்லுங்க சொல்லுங்க. ஆமா சார். சார் எங்களுக்கு எப்பெல்லாம் மனசு கவலையா இருக்கும் அப்பெல்லாம் ஆண்பாவம் படத்தை பார்ப்போம் சார். ஆண்பாவம் படத்தை பார்ப்போம். எங்களுடைய ரிங்டோன் எங்க அண்ணன் அத்தை பையன் கண்ணு, எங்க அண்ணன் நாட்டி எல்லாருமே நாங்க ரிங்டோன் உங்க படம் ஆண்பாவம் ரிங்டோன் தான் வச்சிருக்கோம், டிவி வச்சிருக்கோம். ரெண்டு கேள்வி சார். ஆண்பாவம் படத்தை பத்தி ஒரு வார்த்தை சொல்லணும். ரெண்டாவது ஒரு மாதிரி முழிப்பீங்களா, திட்டு மொழி முழிப்பீங்களா, அந்த மொழியை மட்டும் ஒரு முடிச்சுக்காமீங்க சார். அதெல்லாம் நீ கேட்க முடிச்சே இருக்க வேண்டியதா. நான் செஞ்ச கேரக்டர்லாம் நம்ம நடிக்கிற கேரக்டர்லாம் முடிக்கிற மாதிரி மாட்டிக்குது. அதனால முழிச்சு மொழி நல்லா இருக்குன்றாங்க. அப்போ சில நேரத்தில் இந்த மொழி நல்லா இருக்கு, சில நேரத்தில் மொழியை பார்க்க மாட்டாங்க. அது ஏன்னு தெரியல, அவங்களுக்கு தான் ரகசியம் தெரியும். ஆனால் மொழியை பாராட்டுறாங்க. மொழியை பாராட்டுற ஒரு நடிகன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சில பேர் அந்த வாயிலுக்கு திருட்டு மொழியானவங்க, திட்டுறாரா ஒரு பாராட்டுறாரா, அந்த பட்டம் நமக்கு தானே கொடுக்க முடியும். சந்தோஷமாக இருக்கான். திண்டுக்கல்லேருந்து நண்பரே கால் கட் ஆயிடுச்சு சார். அவரும் பார்த்தா நல்லது தான் நீங்க சொல்றது, அவர் போன்ல கேட்கறத விட. எஸ் சார், அதான் தொடர்ந்து பேசிட்டு இருந்தோம் ஆண் பாவம் படம் பத்தி. அது எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம்தான். ஆமா, அது ஒரு ரிவைஸ் பண்ணி பார்க்க முடியாதுன்ற மாதிரி. இந்த படம் எடுக்கும்போது இது எவ்வளோ நாள் ஓடும், எவ்வளோ புகழ் கொடுக்கும், எவ்வளோ உயரம், அதெல்லாம் தெரியாது. நம்ம எடுத்து முடித்த பிறகு இப்போ சொல்லும் போது தான் ஆன்மா அது எப்படி எடுத்துங்க. எல்லா படமும் நான் அப்படி தான் எடுக்கிறேன். எந்த படத்துக்கு ஸ்கிரிப்டு அது இவ்வளோ ஓடைக்கணும் அப்படி தான். அதான் நம்மளை நம்ம ஏமாற்றிக்கூடாது. சூப்பர் அடேங்கப்பா அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது. நம்மளை மற்றவங்க தான் சொல்லணும். தவிர இதுக்கு என்ன கிளாப்ஸ் வருது தேட்டரில், இதுக்கு அப்படியே ஆடியன்ஸ் அதடிவாங்க, அதெல்லாம் நம்ம சொல்லிக்கிறது கிடையாது. நம்ம பாட்டு மாகுமானு வேலை செய்வோம். அதே மாதிரி தான் ஆண்பாவும். அது 10 மாதம் ஸ்கிரிப்டு, 10 மாதம் எழுதணும். அதனால தான் அது ஒரு குழந்தை மாதிரி அவ்வளோ அழகாக டெலிவர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அது நல்லா சார் 35 வருஷத்துக்கு அப்புறமும் அந்த முட்டிடிச்சா ஜோக்கு இன்னும் அது ஒரு கல்ட் கிளாசிக் காமெடின்னா அது சாதாரண விஷயமே இல்லை. நீங்க பார்த்துருக்கீங்களா இந்த சீன்லாம்? யங்ஸ்டர்ஸ் ஆடியன்ஸஸ் இல்லை, ஒரு நல்ல நகைச்சுவை எப்பவும் நல்ல நகைச்சுவை தான். இது பழைய நகைச்சுவை, இது பழைய காமெடி அப்படின்னு சொல்ல முடியாது. இது எப்பவும் நம்ம அது தேட்டருக்கு நான் சொல்லுவேன், தேட்டருக்கு வந்துட்டு நல்லா காமெடியாக இருந்ததுன்னா நான் சிரிக்க மாட்டேன்னு யாரும் உட்காருவாங்களா? நகைச்சுவை தான் பெரிய பலம். எமோஷனல் கூட ஆகாமல் இருக்கலாம், சோகம் வந்தால் ஓகே. ஆனால் காமெடி மட்டும் சிரிப்பு காமிட்டிங்கன்னா நல்லா இருந்ததுன்னா அவன் சிரிச்சிடுவான், கிச்சலுக்கெல்லாம் விட்டுவானா. அது அந்த துறையை நான் தேர்ந்தெடுத்ததால் நானும் எப்பவும் நகைச்சுவாகவே இருக்கிறது. நகைச்சுவாக பேசுகிறவங்க கூட ஜாலியாக, அதுக்கு நமக்கு பிரச்சனையே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அதை தூக்கி ஓர வச்சுருவோம். நம்ம எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் நமக்கு ஆண்டவன் அமைச்சிருக்கான். போய் எல்லோரும் சிரிக்க வை அப்படின்ட்டு. அதை மாதிரி அந்த வேலையை நம்ம பண்ணிகிட்ருக்கோம்.